ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி ட்ராவல் பக் சேனல். நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் கொடைக்கானலில் இருக்கிற ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டேவை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே இருக்கும். கைஸ், வெல்கம் டு கொடைக்கானல். நான் டேரெக்டாக வந்து ஸ்டேக்கு வந்துட்டேங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம்பாறை வில்லேஜ் பக்கத்தில் தான் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி நேம் பார்த்தீங்கன்னா TICA. ஸோ இது ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டேன்னு வந்து கொடைக்கானலில் சொல்லியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் தான் பார்க் பண்ணோம். பைக் கூட இங்கே தான் நான் பார்க் பண்ணியிருக்கேன். ஸோ சேஃப்டி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்க் பண்ண அப்புறம் ஹோஸ்ட்டை கால் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. இங்கேருந்து ஒரு 400 மீட்டர்ஸ் நீங்கள் நடந்து போகணும். வாங்க பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 விதமான ஸ்டே இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பாடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேபின்னு. ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் பாடு தான் பார்ப்பீங்க. உள்ளே கெஸ்ட்டு வர்றதுனால க்ளீன் பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. என்னால் உள்ளே காமிக்க முடியல. ஒரு 2 பேர் வந்து தாராளமாக ஸ்டே பண்ணலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேம்ப் ஃபயர் இருக்குது. சில் பண்ண ஒரு செப்பரேட் ஏரியாவும் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இதோட ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான், அங்கே தான் இருக்குது. இதோட ரெஸ்ட் ரூம் அல்டிமேட்டாக இருக்கும், காமிக்கிறவங்க. ஸோ இதுதான் அந்த வாஷ்ரூம், அல்டிமேட்டாக இருக்குன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. சீனிக் வியூ தான். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்மார்ட் பாடுக்கு மட்டும்தான். ஸோ கேபின் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் அதுதான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். வாங்க. ஸ்மார்ட் பாட்லேருந்து இறங்கி வந்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 கேபின் ஸ்டே இருக்குது. அதில் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். கைஸ், கேபின் ஸ்டே பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஸ்மார்ட் பாடோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். கிங் சைஸ் பெட் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 பேர் ஸ்டே பண்ணலாம். அது போக சோஃபா இருக்குது. இது சோஃபா கம் பெட். எக்ஸ்ட்ரா 2 பேர் வேணாலும் உங்களால் ஸ்டே பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து கெட்டில், டிஷ்யூஸ், ஃபேன் கொடுத்துருக்காங்க. காஃபி, டீ பவுடர் இருக்குது அண்ட் சுகர் வச்சுருக்காங்க. வேணும்னா ஹாட் வாட்டர் போட்டு நம்ம குடிச்சிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர், ஓவன், அப்புறம் ஒரு சின்ன சில்லர் கொடுத்துருக்காங்க. ஸோ எதாவது ஸ்டோரேஜ் வேணுன்னா கூட நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதோட பாத்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு தான். ஸ்மார்ட் பாட் மாதிரி செப்பரேட் கிடையாது. இந்த வாஷ்ரூம் கூட நீட்டாக தாங்க இருக்குது. ஸோ ஒன்று பார்த்து கட்டியிருக்காங்க போல். ஸோ டவல்ஸ் அண்டு ப்ரெஷ் எல்லாம் வந்து செப்பரேட்டாக நம்மளுக்கு வச்சுருக்காங்க. ஸோ கொடைக்கானலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்டேன்னு வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கப்பிள் ஸ்விங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே உட்காந்துக்கிட்டு உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் நேச்சுரல் வியூவோட. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா போகலான்னு சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கிறவங்க. இந்த அசிஸ்டன்ட் வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே போக முடியும் இருக்காங்க, ஒரு 1/2 hour ட்ரிப் இருக்கும். ஸோ முடிஞ்சால் நான் அதையும் வந்து போய் பண்ணிட்டேன். இப்போ லஞ்சுக்கு டைம் ஆச்சு. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், டைம் இருந்தால் குழந்தை வேலைப்பர் டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். ஓப்பனிங் டைமிங் 6 AM to 7 PM. வீக்கெண்ட்ஸில் க்ரௌடாக இருக்குங்க. பார்க்கிங் கூட நம்மளுக்கு கிடைக்காது. நாங்கள் சிறப்பு தரிசனம் 100 ரூபா கொடுத்து பார்த்துட்டு பேக் டு ரிசார்ட் வந்துட்டோம். வாட்டர் ஃபால்ஸை விசிட் பண்ண முடியல கைஸ், டைம் லேக் ஆகிடுச்சு. நீங்கள் ப்ராப்பர்ட்டியை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கைஸ், மணி பார்த்தீங்கன்னா 8:15. ஸோ கிளைமேட் நல்ல கிளைமேட், ஒரு 15 டிகிரி தான் இருக்குது. ஸோ ஃபயர் கேப் முன்னாடியே போட்டு நாங்கள் உட்காந்துட்டோம். ஸோ ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து கிச்சன் செட்டப் வந்து கிடையாதுங்க. நம்ம முன்னாடியே ஒரு ஆர்டர் போடணும். இங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஜோஸ்டர் இருக்குது. அங்கே தான் நம்மளுக்கு மேக் பண்ணி ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு QR கோட் வச்சுருக்காங்க. எல்லா கேபினுமே இருக்கும். நீங்கள் இதை வந்து ஸ்கேன் பண்ணி என்னெல்லாம் மெனூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். வெஜ் இருக்குது, நான்வெஜ்ஜும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ பிஃபோர் ஒரு 1 hour முன்னாடி போட்டிங்க அப்படின்னா டைமிங்க்கு வந்து நம்மளுக்கு சூடாக கொடுத்துருவாங்க. குட் மார்னிங் கைஸ். ஸோ சன்ரைஸ் பார்க்க ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டேன்.
பட் க்ரௌடியாக இருந்ததுனால சன்ரைஸ் வந்து வரல. ஸோ டீ வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ டீ குடிச்ச அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணணும். ஸோ நான் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு டீ குடிப்போம். வந்துருச்சு. ஸோ கைஸ், செக் அவுட்டுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. ஃப்ரெஷ்அப் ஆகி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் போட்டிருந்தோம், அதுவும் வந்து சாப்பிட்டாச்சு. நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 10:30 ஆச்சு. 11 o'clock எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் அவுட் டைம். நான் இது எப்படி புக் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட டேரக்ட் வெப்சைட்டில் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேக் மை ட்ரிப் பகோடா அந்த அதர் வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து தாராளமாக புக் பண்ணலாம். என்னோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேக்கு வந்து ஒரு 8K வந்துச்சு அரௌண்ட். ஒரு ஸ்டே மட்டும்தான். ஃபுட்டு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஹாஸ்டல்லேருந்து டெலிவரி ஆகும் நம்மளுக்கு, நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா. ஸோ அதுக்கு வந்து நம்ம தனியாக தான் பே பண்ணணும். அதுக்கும் வந்து ஒரு மெனு வச்சுருக்காங்க, அந்த மெனுக்கு ஏற்ற ப்ரைஸ் வந்து வருது. ஸோ ஃபுட்டு வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டே. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேம்ப் ஃபயர் எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த கேம்ப் ஃபயரும் வந்து சார்ஜ் வந்து நாங்கள் தனியாக தான் கொடுத்துருக்கோம். அரௌண்டு ஒரு 1000 கொடுத்துருக்கோம். 1K வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது நீங்கள் முன்னாடியே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து போட்டு தருவாங்க. ஸோ அதுவும் வந்து நாங்கள் பே பண்ணி இது பண்ணோம். ஸோ நல்லா ஒர்த்தாக தான் இருந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு ஸ்டே, நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருந்தது. ஒரு நேச்சரை ரசிச்சுக்கிட்டே அப்படியே வந்து நம்ம டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் பிடிச்சவங்களோட. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டே பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இதில் 2 ஸ்டே இருக்குது. ஸோ எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செக் அவுட்டுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த நல்ல ஒரு ட்ராவல் வீடியோவில் சந்திப்போம். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் ட்ராவல் பக்தி. பாய்.